ஏசி காற்று ஏசி ஏசி சார் கொஞ்சம் கையாக சொல்லுங்கள் சார் சார் அவ்வளோதான் சார் சரியாச்சு சார் கொஞ்சம் பேக் வாங்க சார் கொஞ்சம் பேக் வாங்க दिल्ली तमिल संघम जनरल सेक्रेटरी मुकुंदन அவர்களே, दिल्ली तमिल வழக்கறிஞர்கள் அசோசியேஷன் செக்ரட்டரி ராம்சங்கர் அவர்களே, and it's a privilege to welcome Madam Honorable MP and Mr. Mohandan as well as Springboard Lion and everyone. We are very thankful to you for being present here and bless the talks. Thank you. இந்த
அருமையான பல் மருத்துவமனை துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய ஸ்ரீ முகுந்தன், ஜெனரல் செக்ரட்டரி, டெல்லி தமிழ்ச்சங்கம், ராமசங்கர் ராஜா, செக்ரட்டரி, டெல்லி தமிழ் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன், ராமசுப்ரமணியம், அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்த மருத்துவமனையினுடைய இயக்குநர்கள் டாக்டர் வைபவ், டாக்டர் தீபலக்ஷ்மி, இங்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க இயலாமல் இருந்தாலும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் நல்லி குப்புசுவாமி செட்டி, and who is going to come and grace the occasion, என்னுடைய அன்பிற்குரிய பிரதர்-இன்-லா ராஜேந்திரன் ஐஏஎஸ். முன்பாக ஆர்வமோடு இவர்களுடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்த வந்திருக்கின்ற, அவர்களோடு உறுதுணையாக இருக்கின்ற பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வைபவ் அண்ட் தீபலக்ஷ்மியினுடைய பெற்றோர் என்று நான் நினைக்கின்றேன். இவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். There's a saying in English that smiling is the only curve that sets everything straight. And here are two people, dental surgeons, who have taken up this initiative to set the smiles of people, not only in a very beautiful way, but in a very healthy way. Beauty long ago has been associated only on surface level, but we have come a long way from that, and now we all know that it is synonymous with health, especially your dental and oral hygiene is very, very important. உங்களுடைய பற்கள் வெறும் அழகிற்கான ஒரு விஷயமாக மட்டும் அல்லாமல் ஆரோக்கியத்திற்கான ஒரு விஷயமும் என்பதை கையில் எடுத்து இந்த பகுதியிலே ஒரு அருமையான அப்போ டென்டல் ஹெல்த் கிளினிக்கை இவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். I'm so happy to see young doctors taking up this initiative, and my hearty congratulations to the loving couple, and I'm wishing them all the very best. And we can all smile, hopefully bright, from this morning onwards, because we are going to endow ourselves into such lovely, responsible hands. And wishing you all the best, and I'll definitely refer the clientele, whoever asks me, to this hospital. And definitely I think it's situated on the main road, but still it's a happy thing that you're catering to this side of the people. So that way I'm wishing you all the best, and I'm thanking my dear colleague who has come all the way from Delhi. டெல்லியில் ரொம்ப அருமையான தமிழ் பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற தமிழர், தமிழ் குறித்து எந்த ஒரு புத்தக வெளியீடு அல்லது தமிழுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்றாலும் அதனை துவங்குவதில் அவர்தான் முன்னணியில் இருப்பார். அவரும் இங்கே இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. நன்றி. வைபவ் தீபலக்ஷ்மி வரலாற்றைக்கு துவங்கியிருக்கின்றது. அதனை துவக்கி வைத்து இந்த பகுதியிலே மிகச்சிறந்த மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை திகழும் என்று வாழ்த்துவதிலே எனக்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி. போரூரில் இந்த பகுதியிலே இந்த மருத்துவமனை as a part of an Apollo venture வருவது என்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம். இந்த பகுதி மக்களுக்கு பல் மருத்துவம் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் இது மிகுந்த உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். We have come a long way regarding dental health and hygiene. It's no longer associated with beauty.
அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்கின்ற ஒரு புரிதலோடு பல் மருத்துவம் அதற்கான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கவும் அந்த தேவைகளுக்கு இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்யவும் அப்பல்லோ மருத்துவமனையுடைய இந்த பல் மருத்துவமனை துவங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய அன்பான மேடம், இந்த ராகுல் காந்தியோட தேர்தல் வாக்கு திருத்த குறித்து பேரணி பீகாரில் சமீபமாக நடந்துட்டுருக்கு. இதோட தாக்கம் வந்து இப்போ இந்தியா முழுவதும் எப்படி இருக்கு மேடம்? மிகப்பெரிய எழுச்சியான ஒரு அலையை அது உருவாக்கி இருக்கின்றது. நேற்றைக்கு முன்தினம் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய தேஜஸ்வி யாதவ் அவர்களும் மேற்கொண்டு வருகின்ற அந்த பயணத்திலே மாநிலங்கள் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இது பீகார் தேர்தலுக்கான ஒரு விஷயம் மட்டும் அல்ல, இந்தியா முழுவதையும் உலுக்கி போடுகின்ற வாக்கு திருட்டை உலகம் முழுவதற்கு வெட்ட வெளிச்சமாக்குகின்ற ஒரு முயற்சி என்று சொன்னார். பாராளுமன்றத்திலே சென்ற மாத ஒரு முழு கூட்டத்தொடரும் எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் இது குறித்து தினமும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். மிக முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன் அந்த அலுவலகத்துக்கு சென்று அவர்களுடைய வாசலிலே முன்பாக இருந்த அனைத்து கட்சியினரை சார்ந்தவர்களும் எதிர்ப்பை பதிவு செய்தோம். இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகின்ற தமிழ்நாடு, நம்முடைய மாநிலத்துடைய பெருமிகுந்த முதலமைச்சர் அவருடைய இந்த இணைந்து பயணிக்கின்ற இந்த வழிகாட்டுகளோடு பயணிக்கின்ற இந்த விஷயத்தில் மிக மிக முக்கியமாக அதிக கவனம் எடுக்கிறார். மேடம், அதே போல் அதிமுகவில் வந்து ஆர்எஸ்எஸ் வழி நடத்தினா என்ன தவறுன்னு சொல்லிட்டு எழுமுருகன் கேட்டிருக்காரு. அதற்கு அதிமுகவினர் தான் பதில் சொல்லுவாங்க. ஓகே, அதே போல் அவர்களுடைய சித்தாந்தம் குறித்து அவர் கேட்கின்ற கேள்விக்கு அவர்கள் தான் சரியான கேட்கிறார். ஓகே, அதே போல் தற்பொழுது மதுரையில் மாநாட்டு முடித்த நடிகர் விஜய் வந்து அந்த மேடையில் வந்து அதிகமாக திமுக பொறுத்து அதிக விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது அடிமை கூட்டணி ஒரு பக்கம் என்றால் பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளது. 4 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத முதல்வர் வந்து இந்த முறை சென்றதுக்கு காரணம் திமுகவினர் மீது நடத்தப்பட்ட ரைடு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர்